புலிக்கும் கழுதைக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். அது என்னென்னா, புல் வந்து ஊதா நிறத்தில் இருக்குன்னு கழுதை சொல்லுது. ஆனால் புலி வந்து என்ன சொல்லுதுன்னா, புல் வந்து பச்சை நிறத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. கொஞ்ச நேரத்தில் இந்த வாக்குவாதம் பெரிய சண்டையாக மாறிடுது. 2 பேருமே பயங்கர கோவமாயிடுறாங்க. சரின்னு ஒரு முடிவுக்கும் வராங்க. அது என்னென்னா, காட்டு ராஜாவான சிங்கத்துக்கிட்டேயே இதுக்கான தீர்வை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சிங்கத்துக்கிட்ட இதை பற்றி விவாதிக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் மாறி மாறி ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிங்கம் புல் வந்து ஊதா நிறத்தில் தான் இருக்குது அப்படின்னு தீர்ப்பு வழங்கிடுது. இதை கேட்ட கழுதை துள்ளி குதித்து சந்தோஷமாக ஓடுது. புலிக்கு 5 வருஷம் பேசாமல் இருக்கணும் அப்படின்றது தண்டனையாக வழங்கப்பட்டுருது. ரொம்ப சோகமான புலி கொஞ்ச நேரத்தில் கேட்குது சிங்கத்துக்கிட்ட, புல் வந்து பச்சை நிறத்தில் தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு 5 வருஷம் பேசாமல் இருக்கணும்னே எனக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு சிங்கம் சொன்னிச்சான், நீ தப்பாக சொல்லிட்ட அப்படின்ற அர்த்தத்தில் உனக்கு தண்டனை வழங்கப்படல. அறிவில்லாத ஒரு கழுதைகிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதனால உன்னோட நேரமும் உன்னோட எனர்ஜியும் தான் வேஸ்ட்டாக போகும். அதனால தான் முட்டாள் கழுதையோட வீணாக டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக தான் உனக்கு வந்து இந்த 5 வருஷம் பேசாமல் இருக்கணும்னு தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் புலிக்கு தான் செஞ்ச தவறு என்னன்னு புரிஞ்சிச்சான். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒருத்தவங்க முட்டாளாக இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனம்னு தான் சொல்லுவேன். எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முட்டாள் பீப்புள்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க, உங்களை முட்டாளாக்கணும்னு நினைக்கிற பீப்புள்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட் சே எஸ் யூ ஆர் ரைட். இதை சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் ஆக போகிறதில்ல, அவங்களுக்கு எந்த கெயினும் வரப்போகிறதில்ல. ஜஸ்ட் யூ கேன் சேவ் யுவர் டைம், எனர்ஜி அண்ட் இமேஜ். அவ்வளோதான்.